வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மலைய பத்தி. ஆனா இது வெறும் பாறை மண்ணுன்னு நினைச்சிடாதீங்க. 18ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு தமிழ் கவிதை இந்த மலைய எப்படி பிரபஞ்சத்தோட மையமாவும் தெய்வீகத்தோட இருப்பிடமாவும் வர்ணிக்குதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு அற்புதமான இலக்கிய பயணம். வாங்க ஆரம்பிக்கலாம். சகல மலைகளையும் தனக்குள்ள அடக்கி இருக்கிற மலை. அடடா, என்ன ஒரு வரி பாத்தீங்களா? இந்த ஒரே ஒரு வரி நாம பார்க்க போற மலையோட முழு பிரம்மாண்டத்தையும் அப்படியே கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. சரி, இந்த மலையோட உலகத்துக்குள்ள இன்னும் ஆழமா போலாம் வாங்க. சரி, இவ்ளோ அழகான இந்த வரி எங்கிருந்து வந்துச்சு? இதுக்கு நாம போக வேண்டிய இடம் 18ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட ஒரு முக்கியமான இலக்கியமான திருக்குற்றால குறுவஞ்சி. அந்த மலையோட அருமைய புரிஞ்சுக்க முதல்ல இந்த நூலை பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். திருக்குற்றால குறவஞ்சிங்கிறது ஒரு சாதாரண நூல் கிடையாது. அது 18ஆம் நூற்றாண்டு தமிழோட மிக முக்கியமான சிற்றிலக்கியங்கள்ல ஒன்னா கொண்டாடப்படுது. பொதுவா சிற்றிலக்கியங்கள் ஒரு குறிப்பிட்ட ஊர், கோயில் இல்லனா ஒரு கடவுள மையமா வச்சு அந்த இடத்தோட பண்பாட்டையும் அழகையும் பதிவு செய்யும். அந்த வகையில இந்த படைப்பு அதோட இசைக்காகவும் இலக்கிய நயத்துக்காகவும் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது. இந்த நூலை பத்தின சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். இதோட ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். இது ஒரு இசை நாடக வடிவத்துல எழுதப்பட்டிருக்கு. அதாவது பாடி நடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி. இதோட கதை என்னன்னா, வசந்தவல்லிங்கிற ஒரு தலைவி திருக்கோணாதர் மேல காதல் கொள்றா. அவளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு குறத்தி வந்து குறி சொல்றா. இதுதான் கதை. ஆனா முக்கியமா இந்த கதை முழுக்க முழுக்க குற்றாலத்தோட இயற்கை அழகையும் அங்க வாழ்ந்த மக்களோட கலாச்சாரத்தையும் கொண்டாடுது. சரி, இப்போ நாம இந்த விளக்கத்தோட மையப்புள்ளிக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் நாம பேசிட்டு இருந்த அந்த மலையோட சிறப்ப அப்படியே வர்ணிக்கிற அந்த முழு பாடலையும் இப்போ கேட்கலாம். கைலையெனும் வடமலைக்குத் தெற்குமலை அம்மே, கனகமகா மேருயென நிற்குமலை அம்மே, சைலமலை தென்மலைக்கு வடக்குமலை அம்மே, சகலமலையின் தனக்குள் அடக்குமலை அம்மே. வைரமுடன் மாணிக்கம் விளையமலை அம்மே, வான் இரவி முழைகள் தொறுநுழையமலை அம்மே, துயிலும் அவர் விழிப்பாகி அகிலமெங்கும் தேடும் துங்கர் திரிகூட மலை எங்கள் மலை அம்மே. ஆஹா, என்ன ஒரு கற்பனை! அதாவது இந்த மலை வடக்குல இருக்கிற கைலாயத்துக்கு தெற்குலையும் தெற்குல இருக்கிற சிவசைலத்துக்கு வடக்குலையும் இருக்கான். தங்கமேரு மலைய போல கம்பீரமா நிக்குதான். எல்லா மலைகளையும் தனக்குள்ள அடுக்கி வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, வைரமும் மாணிக்கமும் இங்க விளையுதான். சூரியனே இதோட குகைகள் வழியா பயணம் செய்யற அளவுக்கு இது பெரிய மலையாம். கடைசியா திருமாலே தேடி வர்ற சிவன் வாழ்ற இந்த மலை இது எங்கள் மலைன்னு முடிக்கிறாங்க. இப்போ வாங்க இந்த கவிதையோட ஒவ்வொரு வரியையும் எடுத்து அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆழமான அர்த்தங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். அப்படி என்னதான் இருக்கு இந்த மலையில? இது ஏன் இவ்ளோ தனித்துவமானது? முதல்ல இந்த மலையோட அமைவிடம். கவிஞர் சொல்றாரு, இது வடக்கே இருக்கிற சிவனோட கைலாய மலைக்கும் தெற்கே இருக்கிற சிவசைல மலைக்கும் நடுவுல இருக்குன்னு. யோசிச்சு பாருங்க, இரண்டு மிகப்பெரிய புனித இடங்களுக்கு நடுவுல ஒரு பாலமா இருக்கிறது அதோட தெய்வீக முக்கியத்துவத்தை எவ்வளவு உயர்த்துது. அடுத்ததா அதோட உயரம். புராணங்கள்ல சொல்ற தங்கமலையான மேருமலைய போல இது ஓங்கி உயர்ந்து நிக்குதுன்னு கவிஞர் சொல்றாரு. இது வெறும் உயரத்தை மட்டும் சொல்லல, அதோட பிரம்மாண்டத்தையும் தெய்வீக தன்மையும் குறிக்கிற ஒரு அற்புதமான ஒப்பீடு. அப்புறம் பாருங்க, இந்த மலை வெறும் பாறை குவியல் இல்லையா, அது செல்வத்தோட ஊற்றுக்கண்ணு. வைரங்களும் மாணிக்கங்களும் இங்க விளையுதுன்னு சொல்றது மூலமா கவிஞர் அந்த பகுதியோட செழிப்பையும் வளத்தையும் நமக்கு உணர்த்துறாரு. இந்த வரிதான் கற்பனையோட உச்சம்னே சொல்லலாம். வானத்துல போற சூரியனே இந்த மலையோட குகைகளை ஒரு பாதையா பயன்படுத்துதுன்னு சொல்றாரு. ஒரு மலை எவ்வளவு பெரியதா இருந்தா சூரியனே அதுக்குள்ள நுழைஞ்சு போக முடியும்? நிஜமாவே ஒரு பிரமிப்பான கற்பனை. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் மலையோட வெளிப்புற தோற்றங்கள், அதோட சிறப்புகள். ஆனா அதோட உண்மையான மகத்துவம் எங்க இருக்குன்னா அதோட ஆன்மீக தொடர்புல தான் இருக்கு. இந்த கவிதையோட உச்சக்கட்டமான அந்த இறுதி ரகசியத்தை இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த கவிதைக்குள்ள ஒரு குட்டி கதை இருக்கு. தூக்கத்துல இருக்கிற மகாவிஷ்ணு கண் விழிச்சு எழுந்து உலகம் பூரா ஒருத்தரை தேடுறாராம். யாருன்னு தெரியுமா? மேலானவரான திருக்கூடநாதர, அதாவது சிவபெருமான. கடைசியில எங்க வந்து அவரை பாக்குறாரு தெரியுமா? அவர் வாழ்ற இடமான இதே திருக்கூடமலையில தான். அப்போ பாருங்க, இந்த மலைதான் அந்த பரம்பொருள் வாழ்ற இடம். கவிதையோட கடைசி வரைக்கு வருவோம். இவ்ளோ பெருமைகளையும் பிரமாண்டங்களையும் சொல்லிட்டு கடைசியா கவிஞர் அதை எப்படி முடிக்கிறார் பாருங்க. எங்கள் மலைன்னு. அது அந்த மலையில்ல, எங்களுடைய மலை. இந்த ஒத்த வார்த்தை அந்த நிலத்துக்கும் அங்க வாழற மக்களுக்கும் நடுவுல இருக்கிற ஆழமான தனிப்பட்ட உரிமையான உறவை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுது. அப்போ இதிலேந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? இந்த கவிதை
ஒரு மலையோட நீளம் அகலத்தை பத்தி மட்டும் பேசல. அது ஒரு இடத்துக்கும் நமக்கும் இருக்கிற உறவை பத்தி பேசுது. அதுதான் இங்க முக்கியம். ரொம்ப தெளிவா சொல்லணும்னா கவிதை மாதிரியான கலைகளால ஒரு சாதாரண நிலப்பரப்பு எப்படி தெய்வீக தன்மை கொண்டதாவும் செழிப்போட சின்னமாவும் ஒரு சமூகத்தோட ஒட்டுமொத்த அடையாளமாவும் மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த 18ஆம் நூற்றாண்டு கவிதை நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புது. இன்னைக்கு நம்மளோட உலகத்துல ஒரு நகரத்தையோ ஒரு நதியையோ இல்ல ஒரு கட்டடத்தையோ நாம இவ்ளோ ஆழமான அன்புடனும் பெருமையுடனும் மரியாதையுடனும் வர்ணிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.